2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸு. அதில் விஜய் 20 வருஷமாக கடை வச்சுருக்காரு, 500 ஸ்கொயர் ஃபீட்டில் மளிகை கடை. கமல் வந்து இப்போ தான் வந்து கடையை ஆரம்பிக்கிறாரு, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரீட்டைல் ஷாப்பாக ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால கமல் என்ன சொல்கிறாரு, நீ வந்து 20 வருஷமாக கடை வச்சுருக்க சின்னதாக, அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து என்னோடய சூப்பர் மார்க்கெட்லேயே வச்சுக்கோ, அதில் என்ன சேல் நடக்குதோ அது கம்ப்ளீட் ப்ராஃபிட் நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. இவரும் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பொருளை அங்கே வச்சிடுறாரு. அப்போ 20 வருஷமாக இவர்கிட்ட வந்த கஸ்டமர் எல்லாமே அந்த புதுசாக ஓப்பன் பண்ண அந்த பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போன உடனே கமல் எங்கெல்லாம் பொருள் அடுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தேடுவாங்களா, இல்லை அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருளை தானாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? அப்போ 20 வருஷமாக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்ச கஸ்டமர் இன்றைக்கி அந்த புதுசாக ஓப்பன் பண்ண சூப்பர் மார்க்கெட்டுக்கு சொந்தம். அதே போல் தான் நீங்கள் ஆன்லைனுக்கு அப்கிரேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தேர்ட் பார்ட்டியோட ஆன்லைன் ஸ்டோரில் கொண்டு போய் உங்கள் பொருளை விற்றீங்க அப்படின்னு சொன்னால், அதை டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் தான் உங்கள் கஸ்டமர், டவுன்லோட் பண்ணிட்டா உங்கள் கஸ்டமர் அவங்களோட கஸ்டமராக மாறிடுறாங்க. அதனால் நீங்கள் ஃபிஜிட்டலுக்கு அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணிங்கன்னா, அது உங்களோட ஓன் ஆன்லைன் ஸ்டோராக தான் இருக்கணுமே தவிர தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் ஸ்டோராக இருக்கக்கூடாது. ஆல் தி பெஸ்ட்.